Next, ecological adaptation. The modifications in the structure of organism to survive successfully in an environment. அதாவது ஒரு இடத்துல தன்னோட உயிரினத்தை ஆர்கானிசம் எப்படி தகவமைப்புக்குது அப்படிங்கிறது என்னது ecological adaptation. That adaptation of organism, adaptation helps the organism to exist under the prevailing ecological habitat. Based on the habitat, வாழிட பொறுத்து என்னது and corresponding adaptation of plant எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிளாஸிஃபைட் இன் ஹைட்ரோஃபைட் நீர்வாழ் தாவரம், ஜிராஃபைட்ஸ் வறல் நில தாவரம் அதாவது டெசர்ட் பிளான்ட்டு பாலைவனத்துல எல்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி. அதுக்கடுத்து மீசோஃபைட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே மேக்ஸிமம் என்னது அதாவது கொஞ்சம் தண்ணி அதாவது மீடியமான தண்ணி அப்புறம் பிளான்ட்ஸ் வளருது இல்லையா அது வந்து மீசோஃபைட்ஸ். எபிஃபைட்ஸுங்கிறது என்னது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு பிளான்ட் மேலே ஒட்டிக்கிட்டு வளருது. ஹேலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஆறும் கடலும் சேர்ற இடம். அப்போ என்ன மாதிரி இருக்கும் அந்த இடம் ஓர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா செலைன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் வந்து ஹேலோஃபைட்ஸ். அப்போ ஹைட்ரோஃபைட்ஸுங்கிறது அக்வாட்டிக் பிளான்ட்டு, ஜிராஃபைட்டுங்கிறது டெசர்ட் பிளான்ட் பாலைவனத்தில் எல்லாம் இருக்குது. நம்ம தண்ணியே அவ்வளோக்கா இருக்காது. ஹைட்ரோஃபைட்டுங்கிறது தண்ணியிலேயே இருக்கும். மீசோஃபைட்டுங்கிறது சாயில் இருக்கும், தண்ணி வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தேவைப்படும். எபிஃபைட்டுங்கிறது இன்னொரு பிளான்ட் மேலே ஒட்டின்னு இருக்கும். ஹேலோஃபைட் அப்படிங்கிறது என்னது ஆறும் கடலும் இணையிற இடம் பார்த்தோன்னா எப்படி சுந்தர்பன் இல்லையா பிச்சாவரம் தமிழ்நாட்டில் காவிரி சேருது இல்லையா அது வந்து பிச்சாவரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ஹேலோஃபைட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ஹைட்ரோஃபைட்ஸ். அப்போ நீர்வாழ் தாவரங்கள் அக்வாட்டிக் பிளான்ட்ஸு. அப்போ இந்த பிளான்ட்ஸ் விச் ஆர் லிவிங் இன் வாட்டர் or wet places are called hydrophytes. According to the relation of water and air, they are subdivided into following categories. Free floating hydrophytes மிதந்துக்கிட்டே போகும். ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் வேர் வந்து மண்ணில் இருக்கும், மேலே வந்து அந்த லீஃபோ ஃப்ளாரோ வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும். சப்மெர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் தண்ணிக்குள்ளே ஆனால் என்ன அது மிதந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். ரூட்டட் சப்மெர்ஜ் தண்ணிக்குள்ளேயே வேரோடு இருக்கும். அதுக்கடுத்து ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் பாதி ஒரு ரூட்டு லீஃப் எல்லாம் பாதி லீஃப் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும், மீதி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கும். சில லீஃப் எல்லாம் வந்து அப்போ 2 டைப் ஆஃப் லீஃப் இருக்கும். அதனால தான் என்னது ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ். ஃபஸ்ட்டு எது பார்க்கணும்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தண்ணியில் மிதந்துக்கிட்டு போகிறது பார்த்துக்கலாம். ஆற்றுல பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். These plants float freely on the surface of water. They remain in contact with water and air, but not with soil. Soilலே இருக்காது. Example ஐகோர்னியா, ஆகாயத்தாமரை, பிஸ்டியா அண்ட் உல்ஃபியா ஸ்மாலஸ்ட் ஃப்ளவரிங் பிளான்ட். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். பார்த்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஐகோர்னியா பிஸ்டியா இதெல்லாம் ஆற்றுல அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இப்போ லில்லி பிளான்ட்டெல்லாம் பார்த்துருப்பேன், நிம்பையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்சிலியா தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த லீஃபும் ஃப்ளார் மட்டும் எங்கே வந்திருக்கும் மேலே வந்திருக்கும். அப்போ அது என்னது ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ். இன் தீஸ் பிளான்ட்ஸ் த ரூட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் மட் பட் த leaves and flowers are floating on the surface of water. These plants are in contact with the soil, water and air. Example Nilambo, Nimbaya, Potamocotan, Marsilia. Lotus seeds show highest longevity in plant kingdom. ஏன்னா ரொம்ப நாளைக்கு இது வந்து வயபிலிட்டியாக இருக்கும். சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளே ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் அது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். தீஸ் பிளான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் வாட்டர் அண்ட் நாட் இன் கான்டாக்ட் வித் சாயிலோடோ ஏரோடோ மிங்கிள் ஆகாது. எக்ஸாம்பிள் செரட்டோஃபிலம் யூட்ரிகுலேரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்ல. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செரட்டோஃபிலம் யூட்ரிகுலேரியா இதெல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே போகும். நெக்ஸ்ட்டு ரூட்டிங் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா சப்மெர்ஜ்டு தண்ணிக்குள்ளே ஃப்ளோட்டிங் ஹைட்ரோஃபைட்ஸ் தான் பார்த்தோம். தேர்டு பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த்து பார்க்குறோம் சப்மெர்ஜ்டு rooted submerged hydrophytes. These plants completely submerged in water and root in soil, not contact with the air. தண்ணிக்கு மேலே வராது. எக்ஸாம்பிள் ஹைட்ரில்லா
வாலிசினேரியா எஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். இதெல்லாம் பாரு, அந்த 4th ரூட்டட் இது பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே இருக்காது. GH டயக்ராம். அதுக்கடுத்து ஆம்பிபியஸ் ஹைட்ரோஃபைட்ஸ், ரூட்டட் எமர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ். தீஸ் பிளான்ஸ் அடாப்டட் டு போத் aquatic and terrestrial modes of life. They grows in shallow water and Anomalous, Typha, Sagittaria. ஆத்தோரத்தில் கம்பு மாதிரி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலே பாதி இருக்கும், தண்ணிக்குள்ளே பாதி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதோட கேரக்டர் பார்க்குறோம். ஹைக்ரோபைட்ஸ், the plants which can grow moist, damp, shady places are called hygrobites. Example, Habenaria, the orchids, moss, bryophytes. Example. இதில் வந்து மார்ஃபாலஜிக்கல் எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ளே இருந்தால் அது வந்து அழுகாமல் இருக்கும் இல்லையா இலை, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் இன் ரூட்டே இருக்காது, ஏன்னா மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே இருக்கனால. ரூட்ஸ் ஆர் டோட்டலி ஆப்சன்ட் இன் உல்ஃபியா அண்ட் சால்வினியா, ஆர் புவர்லி டெவலப்டு இன் ஹைட்ரில்லா அண்ட் வெல் டெவலப்டு இன் ரனங்குலஸ். அதனால் வந்து என்னென்னா ரூட் கேப் ஆர் ரீப்ளேஸ் பை ரூட் பாக்கெட், ஏன்னா ரூட் கேப் தேவையில்லை, ஆனால் ரூட் பாக்கெட்டாக இருக்கும். இதில் ஐகோர்னியாவில் ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஸ்டெம் இஸ் லாங், ஸ்லெண்டர், ஸ்பாஞ்சி, உள்ளே அப்படியே தண்ணி இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிள் இன் சப்மெர்ஜ்டு ஃபார்ம். இன் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் த ஸ்டெம் இஸ் திக், ஷார்ட், ஸ்டாலனிஃபயரஸ் அண்ட் ஸ்பாஞ்சி. அண்ட் இன் ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் கிழங்கு மாதிரி இருக்கும். இட் இஸ் ஏ ரைசோம். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இஸ் த்ரூ ரன்னர், ஓடுதண்டு, ஸ்டோலன் சொல்லுவோம் இல்லையா, படிச்சிருக்கோம். ஸ்டெம் அண்ட் ரூட் கட்டிங், டியூபஸ், டார்மன், எபிசஸ் ஆர் ஆப்செட்ஸ். அப்படியே இந்த மேந்துக்கிட்டே போய் ஒரு இடத்துல தண்ணியில் பட்டோ இல்லைன்னா மண்ணில் விழுந்தோ முளைச்சி வந்துடும். இன் லீஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த லீவ்ஸ் ஆர் தின், லாங் அண்ட் ரிப்பன் ஷேப்ட் இன் வாலிஸ்னேரியா அண்ட் லாங் லீனியர் இன் பொட்டமோகட்டான். ஆர் ஃபைனலி டிசெக்டட் லீவ்ஸாக இருக்குது. எதுலன்னா செரட்டோஃபில்லம். அந்த ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஆர் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட், தண்ணியில் மேந்துட்டு இருக்கும் பார்த்துக்கலையா அல்லியில், ஆஸ் இன் நிம்பையா அண்ட் நிலம்போ. இன் ஐகோர்னியா அண்ட் ட்ராப்பா petioles becomes swollen and spongy, தண்ணி இருக்கும் சுவாசம். இன் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் த லீவ்ஸ் ஷோ ஹெட்ரோஃபிலி, அதாவது எப்படி இருக்கும், சப்மெர்ஜ்டு லீவ்ஸ் ஆர் டிசெக்டட் அண்ட் ஏரியல் லீவ்ஸ் ஆர் என்டையர்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். எதில் ரனங்குலஸ், லிம்னோஃபிலா, ஹெட்ரோஃபிலா அண்ட் சாஜிட்டேரியா. அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது கியூட்டிக்கல் வந்து எப்படி இருக்கும், இருக்காது, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கனால. கியூட்டிக்கல் வந்து செக் வாட்டர் லாஸு. இப்போ தண்ணி தான் இருக்குது இல்லையா, அதனால் கியூட்டிக்கல் இஸ் எதர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் தின் அண்ட் புவர்லி டெவலப்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ், மல்டி லேயர் இருக்காது, ஒரே ஒரு லேயர். கார்டெக்ஸ் இஸ் வெல் டெவலப்டு வித் ஏர் அண்ட் கைமா, ஏன்னா ஏர் சேம்பர்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செல் இருக்காது, என்ன அது ஃபுல்லாகவே வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ என்னது, அப்போ தான் தண்ணியில் மேந்துக்கிட்டு போக முடியும். அதுக்கடுத்து வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் புவர்லி டெவலப்டு. அப்போ ஏன்னா சைலம் ஃப்ளோ தேவையில்லை, ஏன்னா வாட்டர் இருக்குனால. இன் எமர்ஜென்ட் ஃபார்ம்ஸ் வாஸ்குலர் எலிமெண்ட்ஸ் வெல் டெவலப்டு. மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ஜெனரலி ஆப்சன்ட், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இருக்காது, உடஞ்சிரும். எக்ஸப்ட் இன் சம் எமர்ஜென்ட் ஃபார்ம் வித் செல்ஸ் ஆர் ஸ்க்ளீரன் கைமஸ், டெட் செல்ஸாக இருக்கும். ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், அதாவது ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஹைட்ரோஃபைட்ஸ் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் அன்ஏரோபிக் கண்டிஷன், ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கனால ஏரோபிக் இல்லாமல் அன்ஏரோபிக் இருக்கும். தே பொசஸ் ஸ்பெஷல் ஏரேட்டிங் ஆர்கன்ஸ், ஏர் ஸ்பேஸ் இருக்கனால ஏரேட்டிங் ஆர்கன்ஸ். அதுக்கடுத்து டெசர்ட் பிளான்ட்டு. In plants which are living in dry or gerry condition are known as xerophytes. Xerophytes habitat can be two different types. They are physical dryness, அதாவது எப்படின்னா in this habitat soil has little amount of water தான் இருக்கும், தண்ணி அந்தளவுக்கு இருக்கும், மணல் பாங்காக தான் இருக்கும். Due to the inability of the soil to hold water because low rainfall, மழை இருக்காது, அப்படி மழை பெஞ்சாலும் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது அந்த சாயிலால். Physiological dryness, அதாவது this habitat water is sufficiently present but plants are unable to absorb it because in the absence of capillary space. அப்போ என்ன ஆகும், plants in salty and acidic soil
ஸோ பேஸ்ட் ஆன் த அடாப்டிவ் கேரக்டர் ஜிராஃபைட் ஆர் கிளாஸிஃபைட் இன் 3 கேட்டகரிஸ். அதாவது என்னென்னா எஃபிமெரல், இப்போ மழை பெஞ்ச ஒன்று வேகமாக வளர்ந்து வந்து முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக வந்துட்டு அப்படியே இறந்துடும். சக்குலன், இப்போ சப்பாத்திகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெம் நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். நான் சக்குலன் நீரியம் நல்லா இருக்கு இல்லையா, அரளி செடி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஓரத்தில் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா ரோட்டில் சென்டரில் வச்சுருக்க காரணம்னா தண்ணி அதிகமாக அதுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அப்போ 3 டைப் என்னென்ன எபிமெரல்ஸ். ஃபஸ்ட்டு எது பார்க்குறோம், எபிமெரல்ஸ் அதாவது தப்பி வாழக்கூடியது, அதாவது ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ் வறட்சி தாங்கக்கூடியது. திஸ் ஆர் ஆல்சோ கால்டு ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ், வறட்சி வரங்காட்டி சீக்கிரம் முளைச்சி இறந்துடும். ஆர் ட்ரவுட் எவேடஸ். திஸ் பிளான்ஸ் கம்ப்ளீட் தேர், இது 1 மார்க் கேட்பாங்க, கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் வித்தின் எ ஷார்ட் பீரியட், ஒரே சீசன் சிங்கிள் சீசனில். தே ஆர் நாட் ட்ரூ ஜீரோஃபைட்ஸ், டக்குன்னு இறந்துடும். எதுன்னா ஆர்ஜிமோன் 1 மார்க் கேட்பாங்க. ஆர்ஜிமோன் மெக்சிகன், இந்த டயக்ராம் பார்க்கலாம். மழை பெஞ்சோடனே வேகமாக வளர்ந்து ஃப்ரூட்டை கொடுத்துட்டு முள் அப்படியே இறந்துடும். முள்ளுகோ ட்ரிபுலஸ் அண்டு டெப்ரோஷியா. ஷக்குலன் ஃப்ளஷியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா, கள்ளி செடி, சப்பாத்தி, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சக்குலன் பிளான்ஸ். இந்த ஏ வந்து என்னது ஃபஸ்ட்டு இருக்கிறது, ரெண்டாவது ஏழ்ந்த மரம் இருக்குது, அது நான் சக்குலன் பார்க்கலாம். These are also drought enduring plant. These plants store water in their plant parts during their dry period. These plants develop certain adaptive characteristics to resist extreme drought conditions. Example Opuntia, aloe, bryophyllum and begonia. Non-succulent பார்த்தீங்கன்னா they are also called drought resistant plants. True xerophytes, உண்மையான xerophytes யாருன்னா the non-succulent. They face both external and internal dryness, எவ்வளோ இருந்தாலும் தாங்கக்கூடியது. They have many adaptations in resistant dry conditions. Example Casuarina, சவுக்கு, நீரியம், அரளி, சிஜிபஸ், இலந்து, அக்கேசியா, கருவேல மரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கும். அப்போ மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் பார்த்திங்கன்னா ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்டாக இருக்கும் அண்ட் இஸ் கிரேட்டர் தேன் த சூட் சிஸ்டம். சூட்டோட ரூட் அதிகமாக வளர்ந்துருக்கும். ரூட் கேப்ஸ் அண்ட் ரூட் கேப்ஸ் ஆர் ஆல்சோ வெல் டெவலப்டு. அப்போ தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், இல்லைன்னா இறந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் லீவ்ஸ் எப்படி இருக்கும், ஜெனரலி லெதரி அண்ட் ஷைனி டு ரெஃப்ளெக்ட் லைட்டு, ஏன்னா காஞ்சி போயிடாது அண்ட் ஹீட்டு. இன் சம் பிளான்ஸ் லைக் இஃபேர்பியா, அக்கேசியா, ஜிஜிபஸ், கெப்பாரிஸ் அண்ட் ஸ்டிப்யூல்ஸ் மாடிஃபைட் இன்ட்டு முள்ளாக மாறி இருக்கும். இழந்த மரத்துலலாம் பார்க்கலாம். The entire leaves are modified into spine. Opuntia, சப்பாத்தி கிள்ளியில் பார்த்தீங்கன்னா இலையே இருக்காது, முள்ளாக மாறி இருக்கும். அண்ட் ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸ் அஸ்பேரஸ். அனாட்டமிக்கல் அடாப்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மல்டி லேயர்டு எபிடெர்மிஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் இருக்காது, நிறைய லேயர் இருக்கும். மல்டி லேயர்டு எபிடெர்மிஸ் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஒரு லேயர் இல்லை, 2-3 லேயர் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா. ஸோ மல்டி லேயர்டு எபிடெர்மிஸ் வித் ஹெவி கியூட்டிக்கல் ப்ரிவெண்ட் த வாட்டர் லாஸ். மேலே திக்காக இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பார்ட்டு, டியூ டு எதுக்காக அப்படின்னா வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, டிரான்ஸ்பிரேஷன். ஹைப்போடெர்மிஸ் இஸ் வெல் டெவலப்டு வித் ஸ்க்ளீரன் கைமஸ், டெட் டிஷ்யூவாக இருக்கும். அடுத்து சங்கன் ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் பார்ஷியலி, ஏன்னா வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது இல்லையா. இப்போ ப்ரெசென்ட் ஒன்லி இந்த லோயர் எபிடெர்மிஸ் வித் ஹேர்ஸ் இன் த சங்கன் பிட்ஸ். அதுக்கடுத்து ஸ்கோட்டோ ஆக்டிவ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ ஃபவுண்ட் இன் சக்லன் பிளான்ஸ். அப்படின்னா என்னென்னா அதை திறந்துருக்காது, பகல் டைமில் வந்து க்ளோஸாக இருக்கும், நைட்டில் ஓப்பனாக இருக்கும். அப்போ வாட்டர் வந்து அதிக லாஸ் ஆகுது. வாட்டர் வாஸ்குலர் பண்டில்ஸ் வெல் டெவலப்டு வித் செவரல் லேயர்டு பண்டில் ஷீட். மீசோவல் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பேலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. 2 டைப்ஸ் ஆஃப் பேரன்கைமா இருக்கும். என்னென்னா பேலிசேட்டும் இருக்கும், ஸ்பாஞ்சி இருக்கும். 11th படிச்சிருக்கோம். இன் சக்குலண்ட் த ஸ்டெம் பொசஸ் வித் வாட்டர் ஸ்டோரேஜ் ரீஜியன், நல்லா வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா physiological adaptation. Most of the physiological process are designed to reduce transpiration, water loss ஆகாமல் பார்த்துக்கும். லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் வித் இன் த ஷார்ட் பீரியட். யார் எபிமெரல்ஸ். ஓகே.